தற்போது பெரியார் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தை சேர்ந்த திரு இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி வருகை தந்திருக்கிறார். ஆளுநர் ரவி மற்றும் துணைவேந்தர் சந்திப்பை எப்படி பார்க்கிறீங்க? நான் கொடுத்த துணைவேந்தர் மீதான புகார் நான் கூட்டர் பவுண்டேஷன் நிறுவனம் பற்றியும் ஊழல் பற்றியும் தான் எழுதி கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் பேரில் தான் சேலம் நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அரசல் புரசராக என்னை கேட்டபோது நான் சொன்னேன், இவர் ஒரு பிஜேபி உறுப்பினராக இருக்கக்கூடும் என்று அனுமானிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்று ஆளுநர் நேரடியாக வந்து 8 பிரிவின் கீழ் புகார் சுமத்தப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட துணைவேந்தர், குறிப்பாக அட்டவணை பழங்குடியினத்தவர் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த துணைவேந்தரை ஆளுநர் சந்திப்பது மிகவும் கெடுவாய்ப்பானது, வெட்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி. ஒரு குற்றவாளி கூண்டிலேயே போய் சந்திக்கக்கூடிய, அதாவது துணைவேந்தர் இருக்கக்கூடிய குற்றவாளி கூண்டிலேயே அவர்கள் போய் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியானது மிகவும் வெட்கக்கேடானது. அவர் ஆளுநர் துணைவேந்தருக்கு துணை போவதாக காட்டிக்கொள்கின்ற வேளையில் அவர் என்னை போன்ற எளிய மக்களின் மீது அவர் ஒரு போர் தொடுக்கிறார் என்பதை கருத வேண்டியிருக்கிறது. இதை நாங்கள் வழக்கு மன்றத்தில் முறையாக சொல்லி நிவாரணம் கேட்போம். ஆளுநருக்கு இது அழகாகாது. ஒரு குற்றவாளியை, குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை, மேலும் அங்கே பதிவாளர் தலைமையாக இருக்கிறார், அந்த பல்கலைக்கழகத்தில் சென்று அவர் ஆய்வு நடத்துவது என்பது எதற்காக ஆய்வு, ஏன் என்பதை அவர் சொல்லாமல் அரசு பணத்தை செலவிட்டு, பல்கலைக்கழக பணத்தை செலவிட்டு அங்கே வருவது நேரடியாக மாணவர் மீதும் ஆசிரியர் மீதும் சமூக நீதி மீதும் அவர் தொடுக்கின்ற ஒரு போராகவே நாம் கருத வேண்டும். ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து நியாயத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடுவது வரவேற்கத்தக்கதாகும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.